நீங்க இன்னும் நம்ம டெக் ஃபைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற லேட்டஸ்ட் டெக் அப்டேட்லாம் நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்போ வந்து Infinix தரப்புல இருந்து ஒரு குட் நியூஸ் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லாமாங்க. ஒரு பெஸ்ட் பட்ஜெட் மொபைல் லான்ச் பண்ண போது சொல்லியிருக்காங்க. இந்த மந்த் எண்ட்ல கண்டிப்பா வந்து இந்த மந்த் எண்ட்ல 7999 ரூபா, ஆமாங்க 8000 ரூபாய் மதிப்புள்ள மொபைல் இப்போ வந்து லான்ச் பண்ண போறாங்க. கண்டிப்பா வந்து பேட்டரி பொறுத்த வரைக்கும் சூப்பரா இருக்கு. பேட்டரி டிஸ்பிளே கண்டிப்பா இந்த பட்ஜெட்டுக்கு வந்து யாருமே கொடுத்ததுன்னு சொல்லலாம். ஆமாங்க இன்னைக்கு இந்த வீடியோல அதை பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன், ஃபிளிப்கார்ட்ல வந்து அட்வர்டைஸ்மென்ட் கொடுத்திருக்காங்க. இந்த மொபைல் பத்தி கொடுத்திருக்காங்க. இந்த மொபைலோட நேம் என்ன பாத்தீங்கன்னா Infinix Smart 4 Plus அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா வந்து ஃபிளிப்கார்ட்ல நீங்க அட்வர்டைஸ்மென்ட் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோல அதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மொபைல் பத்தி ஒரு ஃபுல் டீடைல் தான் பார்க்க போறோம். கண்டிப்பா வந்து லான்ச்சிங் டேட், ஒரு ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் டீடைல் தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க தவற முழுமையா பாருங்க. ஒரு பட்ஜெட்ல ஒரு 8000 ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல மொபைல் வாங்க போறீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க தவற முழுமையா பாருங்க. வீடியோக்குள்ள போறது முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற லேட்டஸ்ட் டெக் அப்டேட்லாம் நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, சரி வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம Infinix பிராண்ட் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வந்து Infinix மொபைல் நல்லா தான் இருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பா வந்து 8000 ரூபாய் 7000 ரூபாய் அந்த பட்ஜெட்ல லான்ச் பண்ணுவாங்க. இப்போ கூட ரீசெண்டா Infinix Hot 9 Pro லான்ச் பண்ணாங்க. நல்லா தான் சொல்லலாம். சின்ன விஷயம் மட்டும், சின்ன மிஸ்டேக் மட்டும் பண்ணிட்டே வராங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ராசஸர். ஆமாங்க, ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் பழைய ப்ராசஸர் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு ப்ராசஸர் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணவே மாட்டாங்க. இந்த மொபைல் பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும், பேட்டரி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வந்து யாருமே கொடுத்ததில்லை இந்த 8000 ரூபாய் பட்ஜெட்ல. அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பத்தி டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மொபைல் இப்போ ஏன் லான்ச் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த கொரோனா சுச்சுவேஷன்ல எல்லாமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். நீங்களும் நாளில் எல்லாமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். கண்டிப்பா கொரோனாவால இல்லை, நம்மளோட ஒர்க் ஆகட்டும், எஜுகேஷன் ஆகட்டும், ஸ்டூடெண்ட் ஆகிங்கன்னா எஜுகேஷன் பாதிக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தீங்கன்னா வந்து உங்கள் ஸ்டாக் எல்லாமே வந்து ட்ராப் ஆயிருக்கும். பிஸ்னஸோட க்ரோத் வந்து ட்ராப் ஆயிருக்கும். ஸோ மற்றபடி ஒரு தினக்கூலியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லலாம். எல்லாத்தையுமே வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த கொரோனாவால். இந்த சுச்சுவேஷனில் கண்டிப்பாக வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு எஜுகேஷன் வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாமாங்க. இந்த சுச்சுவேஷனில் கூட எல்லாமே வந்து ஆன்லைன் கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து ஆன்லைனில் லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லலாம். கண்டிப்பாக வந்து இந்த ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணி தான் இந்த மொபைல் Infinix வந்து இப்போ ஒரு மொபைல் லான்ச் பண்ண போது சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிதான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும், பேட்டரி பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த 8000 ரூபாய் பட்ஜெட்ல. ஸோ நிறைய பேர் வந்து இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஒரு வீட்டில் நிறைய பேர் இருப்பீங்க. ஒரு 3 பேர் 2 பேர் இருக்கும்போது ஒரு ஃபோன் தான் இருக்கும். அப்போ வந்து எப்படி வந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க? கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்லலாம், கடினமான விஷயம் தான் சொல்லலாம். அப்படி இந்த பட்சத்தில் இது ஒரு பட்ஜெட் மொபைல் சொல்லலாம். கண்டிப்பாக வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இதோட டீட்டெயிலாம் இப்போ பார்ப்போம். ஓகே, இந்த மொபைல் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.82 இன்ச் கண்டிப்பாக வந்து பெரிய டிஸ்பிளே சொல்லலாம். இந்த பட்ஜெட்டுக்கு யாருமே கொடுத்தது இல்லைன்னு தான் சொல்லலாம். ஆமாங்க, 8000 ரூபாய்க்குள்ள 6.82 இன்ச் கிட்டத்தட்ட வந்து 17.3 சென்டிமீட்டர் வருது. 6.82 இன்ச்ன்றது பெரிய டிஸ்பிளே தான். ஒரு HD பிளஸ் தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா வந்து பவர் கன்சம்ஷன்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பேட்டரி பொறுத்த வரைக்கும் 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா வந்து இது ஒரு பெரிய விஷயம் சொல்லலாம். இப்பெல்லாம் வந்து ஒரு 18,000 20,000 மேல வாங்கினா தான் கண்டிப்பா வந்து 6000 mAh வந்து பார்க்க முடியும். ஒரு 8000 ரூபாய்க்குள்ள வந்து 6000 mAh கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இந்த 2 பாயிண்ட்டுக்காக ஒரு ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண போறீங்க, ஒரு பெரிய டிஸ்பிளேல அட்டெண்ட் பண்ண போறீங்க. ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஆமாங்க, அவங்க கொடுத்துருக்க டீட்டெயில் வரை பார்த்தா கண்டிப்பா வந்து ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குன்னு சொல்லலாம். 6000 mAh இருந்தாலுமே கூட இதுல வந்து பவர் சேவிங் மோடும் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா வந்து AI பவர் சேவிங் மோட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் OS பத்தி பேசினா Android 10 தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் ப்ராசஸர் பத்தி பேசினா Mediatek HELIO A25 தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா வந்து ஒரு நார்மல் யூசேஜ், ஒரு டே டு டே லைஃப் டாஸ்க்கும் வந்து சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். ஒரு நார்மல் யூசேஜ் கண்டிப்பா வந்து பர்ஃபெக்டா இருக்கும். ஒரு லாங் லைஃப் வரும்னு சொல்லலாம் இந்த மொபைல் பொறுத்த வரைக்கும். இவங்க கொடுத்துருக்க ஸ்பெக்ஸ் படி பார்த்தா கண்டிப்பா வந்து நல்லா தான் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு நார்மல் யூசேஜ்க்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஒரு டீசென்டான கேமிங், ரொம்ப வந்து லாக் இருக்காதுன்னு சொல்லலாம் இந்த ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும். இவங்க வந்து ஒரு பழைய ப்ராசஸர் தான் சொல்லலாம். இது ஓல்டு மாடல் தான். இவங்க வந்து ரெகுலரா இதை வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஒர்த்து தான் சொல்லலாம், வேல்யூ ஃபார் மணி தான் சொல்லலாம். கொண்டு வந்தாலும் நல்லா தான் இருக்கும். பார்ப்போம். 28 அன்னைக்கு வந்து லான்ச் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மந்த் எண்ட்ல ஜூலை 28 வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபிளாஷ் சேல் வந்து 12 PM லான்ச் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் ரியர் கேமரா செட்டப் பார்த்தீங்கன்னா வந்து டுவல் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ஒன்று வந்து ஃபிளாஷ் லைட். ஆமாங்க, டுவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமராவே வந்து 13 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் சைட் பார்த்தீங்கன்னா வந்து 8 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ கூடவே வந்து ஃபிளாஷ் லைட் வருது. ஆமாங்க, ஒரு மொபைலுக்கு வந்து ப்ராசஸர் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே சமயம் வந்து ரேமும் முக்கியம் தான் சொல்லலாம். இந்த மொபைல் வந்து 3GB ரேம் வருது. அது மட்டும் இல்லாமல் 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வருது. கண்டிப்பா 3GB ரேம் 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் போதுமானது தான் சொல்லலாம் இந்த மொபைல் பொறுத்த வரைக்கும். இது கூட வந்து ட்ரிபிள் ஸ்லாட் தான் வருது. செக்யூரிட்டி பத்தி பேசினா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வருது. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் அன்லாக் வருது. 2 செக்யூரிட்டியுமே இருக்கு. இது வந்து போதுமானது தான் சொல்லலாம். கண்டிப்பா வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுறதுக்கோ, ஒரு நார்மல் யூசேஜுக்கோ கண்டிப்பா வந்து இந்த மொபைல் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்கும். லான்ச் பண்ணும்போது நம்ம கண்டிப்பா பார்ப்போம். அதை பத்தி இன்னும் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு நான் பேசணும். ஓகே, ஸோ கண்டிப்பா வந்து இந்த மொபைல் பத்தி டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஃபுல்லா வந்து ரீட் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அடுத்தது ஒரு நல்ல டெக் வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தமிழோட இருப்போம், அறிவோம் டெக்னாலஜி. வணக்கம்.